இந்த சிம்ம ராசிக்கு இருக்கிறதுலே இந்த 12 ராசியிலே இந்த 2026 சரியில்லாத ராசின்னு சொல்றது வந்து கஷ்டமான படுறது அப்படி ராசினா சிம்ம ராசிக்காரர்கள் தான். ஏன்கன்னா ஜென்ம அஷ்டமத்து சனி, ஜென்ம கேது, 7லையும் ராகு இருக்கிறாரு. அதேமாரி சனி பகவான் மீனத்துல இருந்து கன்னி பார்க்கறதுனால ரெ- சிம்ம வீட்டுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடம்ன்றது வாக்கு. வாக்கால் இவங்க பேசி பயங்கர பிரச்சனை மாட்டிக்குவாங்க. அதனால் வந்து இவங்க எதை பேசினாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த 2026 கடந்துட்டாங்கன்னா 2027 அவங்க என்னென்ன விட்டதெல்லாம் அதை விட ஒரு மடங்குல 2 மடங்குல ஒரு 5-10 மடங்கு சம்பாதிக்கிற ஒரு அதிர்ஷ்டம் வந்து அவங்க வரப்போகுது. வேணா 2026 வந்து இந்த புத்தாண்டு வந்து அவங்க மட்டும் ஒரு பிள்ளையார்பட்டி இந்த வருடம் போயிட்டு வந்துடுறது நல்லது. பக்கத்தில் உள்ள ஒரு பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்திக்கு அவங்களால ஒரு அர்ச்சனை பண்ணலாம். ஒரு சுண்டல், ஒரு கொழுக்கட்டையோ ஒரு இது பண்ணலாம். அதேமாரி பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு வடமாலை, ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த தொந்தரவுல இருந்து அந்த கண்டத்துல இருந்து அவங்க வந்து தப்பிச்சுவாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே. மேம் நீங்க சொல்லுங்க. இவங்களுக்கான பரிகாரம் பத்தி சொல்லுங்க. பரிகாரம்னா சார் சொன்ன மாதிரி விநாயகரும் ஆஞ்சநேயரை தவிர வேற வழியே கிடையாது. எப்பயுமே சனி பகவானை வந்து எதுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டார். அந்த விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆவார். மீதி எந்த தெய்வமாக இருந்தாலும் வேணால் சப்போர்ட்டுக்கு கும்பிட்டுக்கலாம். மற்றபடி வந்துட்டு மெயினாக கும்பிட வேண்டிய தெய்வம்னு கேட்டிங்கன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான். இப்போது இதுக்கு பர்சன்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50% தான் பண்ண முடியும். ஆனால் இதில் எல்லாருமே வந்துட்டு கெட்டதாக சொல்லிட்டாங்க. அவளோட உடம்புல ஆரோக்கியம் இருக்காது இல்லைன்னா இதில் ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இதில் அதே மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க திருமணம் வந்துட்டு எப்போன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமையும்.